பல் கூச்சம், பல்வலி, சொத்தப்பல் இருக்கு. பல்லு விளக்குனாலே ரத்தமா தான் துப்புவேன். இந்த மாரி கம் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப வீக்கான கம்ஸ் இருக்கு. இந்த டாக்டர் பேசினத கேட்டுட்டு வந்தீங்கல்ல. இப்போ அதுல அவங்களே ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்க கேட்டுட்டு வாங்க. 3 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு எனக்கு சொத்தப்பல் வந்துச்சு. அந்த ஊசி போடுறதுக்கு பயந்து நான் ஆயில் புல்லிங் ஒரு 3 வருஷமா பண்ண ஸ்டார்ட் பண்ணப்ப இன்ன வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். சொத்தப்பல் சரியாயிடுச்சுன்னு நான் சொல்லல. ஆனா நல்லா தான் இருக்கேன். அது சிவியர் ஆகாம இருக்கு. ஆயில் புல்லிங் பண்ணதுனால அவங்க பூச்சி பல்லு சரியாகல அப்படிங்கிறது தான் உண்மை. அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பிகாஸ் ஆயில் புல்லிங் பண்றதுனால மற்ற விஷயங்கள் ஏதாவது நன்மைகள் இருந்தாலும் பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல்லு வெள்ளையாகிறது, பல்லுக்கு இடையில இருக்கிற அழுக்கு போறது, பல்லுல இருக்கிற சொத்தப்பல்லு சரியாகுது, இந்த மாதிரி எந்த ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸும் கிடையாது. யாருக்கும் அப்படி கியூர் ஆனதும் கிடையாது. அதனால பல்லுக்காக நீங்க ஆயில் புல்லிங் பண்றீங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா டென்டல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆயில் புல்லிங்னு இல்லை, ஜென்ரலாகவே உங்களுக்கு பல்லு வாய் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்கள் உங்கள் டிஎம்க்கு வந்து உங்கள் பிரச்சனையை கேட்டு அதுக்கான சொல்யூஷனை ரெக்கமெண்ட் பண்ணுறோம்.